இருக்கோம். என்ன பார்க்க போறோம்னா, வொர்க்கிங் ஆர்க்கிடெக்சர் ஆஃப் ஜாவா தான் பார்க்க போறோம். டே 1 அண்ட் 2ல வந்து ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் அண்ட் இட்ஸ் டைப்ஸும், தென் வந்து ஃப்ளோ சார்ட், சூடோ கோட், தென் மெமரி மேனேஜ்மெண்ட் எல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் வந்து அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இதில் ஒரு ஃப்ளோவாக இருக்கும். நம்ம இன்னைக்கான டாப்பிக்கை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹவ் ஜாவா கோட் எக்ஸிக்யூட், எப்படி வந்து ஜாவா கோட் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா, இப்போ இதுதான் வந்து சோர்ஸ் கோடுன்னு வச்சுக்கோங்க. இப்போது நான் சிம்பிளாக எழுதியிருக்கேன். அதாவது இந்த ப்ரோக்ராமில் என்ன நடக்கும்னா, ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணும். இப்போ இந்த கிளாஸ் மெயின்னா என்ன, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், இதை பற்றியெல்லாம் நீங்கள் வரி ஆகிக்க வேணாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை பற்றி நம்ம பார்க்கலாம். கிளாஸ்னா என்ன, மெயின்னா என்ன, ஸ்டாட்டிக்னா என்ன, வாய்ட்னா என்ன, பப்ளிக்னா என்ன, அது எல்லாமே நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ வந்து இதான் வந்து சோர்ஸ் கோட். இப்படி தான் வந்து ஜாவா சோர்ஸ் கோட் வந்து இருக்கும். சரிங்களா? இதில் வந்து என்ன டாஸ்க் நடக்குதுன்னா, இதில் என்ன அவுட்புட் வரும்னா, ஹலோ வேர்ல்டு தான் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணால் நமக்கு அவுட்புட் வந்து ஹலோ வேர்ல்டு வந்துடும். இது வந்து நமக்கு வந்து ஸ்க்ரீன் மூலிமா பார்க்கும்போது நமக்கு ஹலோ வேர்ல்டு வந்துடும். ஆனால் இதுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்றது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் தான் வந்து ஆர்க்கிடெக்சர் ஆஃப் ஜாவா வந்து பார்க்குறோம். வாங்க இப்போ பாருங்கள். இப்போ .java ஃபைல், அதாவது இப்போ எப்படி நம்ம பைத்தானோட எக்ஸ்டென்ஷன், இப்போ ஒரு பைத்தான் ஃபைலை வந்து நம்ம சேவ் பண்ணணும்னா .pyல தான் நம்ம சேவ் பண்ணுவோம். அதுவே சினா .c, அதுவே C++னா .cpp, அந்த மாதிரி. இப்போ நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் ஃபைலே சேவ் பண்ணுறீங்கன்னா எப்படி சேவ் பண்ணுவோம், .txt அந்த மாதிரி தானே சேவ் பண்ணுவோம். அது மாதிரி ஜாவா ஃபைலை நம்ம எப்படி சேவ் பண்ணணும்னா, அதாவது ஜாவா ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் என்னென்னா .java. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து என்னோடய ப்ரெசன்டேஷன் வந்து நான் டைப் பண்ணல, என்னோடய நோட்ஸே தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டைம்ஸ் கன்ஸ்டன்ஸ்னால நான் அது போடல. எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் ரைட்டிங் புரியலன்னா சொல்லுங்கள், நான் வந்து பிடிஎஃபாக கூட லிங்க்கை வந்து அட்டாச் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த .java ஃபைல் தான் வந்து சோர்ஸ் கோட். அதாவது இங்கே நம்ம காட்டினோம்ல, இப்போ இதை வந்து நம்ம மெயின் .java அப்படின்னு தான் நம்ம சேவ் பண்ணியிருப்போம். இப்போது இந்த .java ஃபைல் தான் என்னென்னா ஹியூமன் ரீடபிள், அதாவது நாம் எழுதக்கூடிய ஃபைலு சோர்ஸ் கோட். இதுதான் நம்ம சோர்ஸ் கோடுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இது வந்து என்ன ஆகுனா, கம்பைலர் வந்து என்ன பண்ணுன்னா .கிளாஸ் ஃபைலாக வந்து கன்வெர்ட் பண்ணிடும். அதாவது இந்த .java ஃபைல், இந்த என்டையர் ஃபைலுமே எடுத்துகிட்டு கம்பைலர்னால் இங்கே வந்து ஜாவா சி தான். அதை பற்றி நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். போகக்கூடிய பின்னாடிலாம் நம்ம பார்த்துக்கலாம். ஜாவா சீனா என்னன்னு சொல்லி இன்டெப்த்தில் பார்க்கலாம். இந்த என்டையர் ஃபைலையும் வந்து என்ன பண்ணணும்னா கம்பைலரு .கிளாஸ் ஃபைலாக வந்து கன்வெர்ட் பண்ணும். இந்த .கிளாஸ் ஃபைலில் தான் வந்து என்ன இருக்குன்னா பைட் கோட்ஸ்னு இருக்கும். பைட் கோட் தான் வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்னால் வந்து மிஷின் கோடு. பைட் கோட்னால் அது இல்லை. அது வந்து நம்மளால் நம்ம ஹியூமன் வந்து ரீட் பண்ண முடியாது. அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம்னு சொல்லி ஒரு வீடியோ வரும். அந்த இதில் வந்துட்டு நம்ம பைட் கோட் எப்படி இருக்கும் அப்படிலாம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து கம்பைலர் வேலை. என்ன நடக்குது, நம்மளோட சோர்ஸ் கோட் .java ஃபைல் வந்து கம்பைலர் வந்து என்ன பண்ணுதுன்னா .கிளாஸ் ஃபைலாக வந்து கன்வெர்ட் ஆகுது. இந்த .கிளாஸ் ஃபைல் என்ன இருக்குன்னா பைட் கோட் இருக்கும். சரிங்களா? இந்த .கிளாஸ் ஃபைல், அதாவது இந்த பைட் கோடை வந்து இன்டர்பிரட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து இன்டர்பிரட்டர்னா என்னென்னா லைன் பை லைன் வந்து இதாக பார்க்கும். அதாவது எக்ஸாம்பிள், கம்பைலர் வந்து என்டையர் ஃபைல் இந்த ஃபுல்லாக இருக்க டெக்ஸ்ட்டையுமே வந்து என்ன பண்ணுன்னா கம்பைல் பண்ணி பைட் கோடாக வந்து கன்வெர்ட் ஆகும். அதுவே இன்டர்பிரட்டர்னா இப்போ லைன் பை லைன், கிளாஸ் மெயின், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், ஸோ அந்த மாதிரி லைன் பை லைன் வந்து இன்டர்பிரட்டர் பார்க்கும். ஓகேங்களா? பார்த்து மிஷின் கோடை கன்வெர்ட் ஆகும். மிஷின் கோடு தான் என்னென்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஓகேங்களா? இப்போ பைத்தான்லலாம் வந்து பைத்தானை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இது வந்து லைன் பை லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது ஓவராலாக எக்ஸிக்யூட் ஆகாமல் லைன் பை லைன் எக்ஸிக்யூட் ஆகுது. அதனால வந்து பைத்தானுக்கு வந்து டைம் வந்து ஸ்லோவாக இருக்கும் கம்பேர்ட் டு சி. அந்த மாதிரி படிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இங்கே வந்து நம்ம ஜாவா பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த இது புரிஞ்சுதுங்களா? .java ஃபைல் இருக்குது. அதை வந்து நம்ம கம்பைலர் வந்து என்ன பண்ணுதுன்னா என்டையர் ஃபைலையும் கிளாஸ் ஃபைலாக மாற்றுது. அந்த கிளாஸ் ஃபைலில் தான் என்ன இருக்குது, பைட் கோட் இருக்குது. தென் வந்து இன்டர்பிரட்டர் வந்து லைன் பை லைனாக இன்டர்பிரட்டர் பண்ணி மிஷின் கோடாக, அதாவது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணுது. ஓகேங்களா? நார்மலாக கம்பைலரோட வேலை என்னென்னா சோர்ஸ் கோடை வந்து மிஷின் கோடாக மாற்றுறது தான் கம்பைலரோட வேலை. அதான்
கம்பைலர் வந்து என்ன பண்ணுன்னா கன்வெர்ட்ஸ் தி சோர்ஸ் கோட் இன்ட்டு மிஷின் கோட், அதாவது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக மாற்றும். இப்போ டாட் கிளாஸ் ஃபைல் இருக்குல்ல, இந்த டாட் கிளாஸ் ஃபைல் வந்து டேரெக்டாக ரன் ஆகாது சிஸ்டத்தில். அதுக்கு தான் வந்து ஜேவிஎம் தேவை. இந்த டாட் கிளாஸ் ஃபைலை ரன் பண்ணுறதுக்கு தான் நமக்கு என்ன தேவைன்னா ஜேவிஎம் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் தேவை. இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான். இந்த ஜேவிஎம்னா வந்து ஜே ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜாவா, வி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் விர்ச்சுவல், எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மிஷின், அதாவது ஜாவா விர்ச்சுவல் மிஷின். ஓகேங்களா? அதான் திஸ் கோட் வில் நாட் டைரக்ட்லி ரன் ஆன் அ சிஸ்டம். டாட் கிளாஸ் ஃபைல் டேரெக்டாக ரன் ஆகாது. அதுக்கு தான் அதை ரன் பண்ணுறதுக்கு தான் நமக்கு என்ன தேவைன்னா ஜேவிஎம், அதாவது ஜாவா விர்ச்சுவல் மிஷின் வந்து தேவை. நம்ம சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் வந்து ஜாவா வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஜேவிஎம், இந்த ஜாவா விர்ச்சுவல் மிஷின் தான் வந்து ரீசன். இந்த ஜாவா விர்ச்சுவல் மிஷினால தான் வந்து நம்ம ஜாவாவை பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஏன் இது வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்னு சொல்லி நம்ம இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஓகே, இது நம்ம பார்த்தாச்சு சோர்ஸ் கோட் எக்ஸாம்பிளுக்கு. ஏன் வந்து ஜாவா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னா இது ஜென்ரேட் பண்ணதில்ல டாட் கிளாஸ் ஃபைலில் இருக்கக்கூடிய அந்த பைட் கோட் இருக்குல்ல, அது வந்து எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயும் ரன் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இருக்குது அந்த டாட் கிளாஸ் ஃபைலுக்கு. அதாவது அந்த பைட் கோடுக்கு வந்து எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயும் ரன் ஆகும். ஓகேங்களா? அதனால தான் வந்து இது என்னென்னா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது விண்டோஸ் ஆகட்டும், மேக் ஆகட்டும், லினக்ஸ் ஆகட்டும், அப்படி இல்லாமல் இந்த பைட் கோட் வந்து எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயும் ரன் ஆகும். அதனால தான் இது வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். நெக்ஸ்ட் வந்து பேசிக்காக என்ன நடக்கும், we need to convert source code into machine code so computer can understand. அதாவது நம்ம எழுதக்கூடிய சோர்ஸ் கோடை வந்து என்னவா மாற்றணும், மிஷின் கோடாக மாற்றணும். அப்போ தான் வந்து கம்ப்யூட்டருக்கு புரியும். ஓகேங்களா? கம்பைலர் ஹெல்ப்ஸ் இன் டூயிங் திஸ் பை டேர்னிங் இட் இன்டு எக்ஸிக்யூட்டபிள் கோடு. இந்த கம்பைலரு தான் வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த வேலையை செய்யுது. அதாவது இந்த சோர்ஸ் கோடை நாம் எழுதக்கூடிய கோடை வந்து மிஷின் கோடாக மாற்றுற வேலை தான் இதுதான் கம்பைலர். கம்பைலர் வந்து அதாவது எக்ஸிக்யூட்டபிள் கோடாக மாற்றும். எக்ஸிக்யூட்டபிள் கோடுனா ஒன்றும் இல்லை, அது வந்து ரன் ஆகக்கூடிய கோடு தான் வந்து எக்ஸிக்யூட்டபிள் கோடுன்னு சொல்கிறோம். இப்போ இஃப் யூ கம்பைல் C++ கோட் இட் வில் ஜெனரேட் .exe ஃபைல். ஸோ இட் இஸ் பிளாட்ஃபார்ம் டிபெண்ட். இப்போ வந்து C++ எல்லாம் வந்து நம்ம சோர்ஸ் கோடை வந்து கம்பைல் பண்ணோம்னா அந்த வந்து என்ன ஜென்ரேட் பண்ணணும்னா .exe ஃபைல். அதாவது .exeனா அதாவது எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் தான். இதோட எக்ஸ்டென்ஷன் தான் .exeன்னு சொல்லி சிம்பிளாக போட்டிருக்காங்க. அதனால தான் வந்து இது என்னென்னா பிளாட்ஃபார்ம் டிபெண்ட். ஆனால் ஜாவா அப்படி இல்லை. ஜாவா வந்து டாட் கிளாஸ் ஃபைலை வந்து ஜென்ரேட் பண்ணுது. அதனால தான் வந்து அது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். ஓகேங்களா? இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு C++க்கும் ஜாவாக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்? C++ வந்து பிளாட்ஃபார்ம் டிபெண்ட் பிகாஸ் இது வந்து கம்பைல் பண்ணும்போது .exe ஃபைலை ஜென்ரேட் பண்ணுது. அதுவே ஜாவா வந்து கம்பைல் பண்ணும்போது டாட் கிளாஸ் ஃபைலை தான் ஜென்ரேட் பண்ணுது. ஸோ ஜாவா இஸ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். இங்கே வந்து இன்னும் வந்து அடிச்சு விட்டுருக்கேன், உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இங்கே வந்து டிபெண்ட் தான். ஓகேங்களா? தி எக்ஸிக்யூட்டபிள் கோட் இஸ் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் தி கம்ப்யூட்டர். நீங்கள் எக்ஸிக்யூட்டபிள் கோடுனா ஒன்றும் நினச்சிக்காதீங்க, அது ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். இதுவும் ஒரு மறுபடியும் ஒரு ப்ரோக்ராம் தான், இது ஒரு ஃபங்க்ஷனை செய்ய போகுது. அதான் திஸ் இஸ் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் தி கம்ப்யூட்டர். ஓகேங்களா? இன் ஜாவா வி கெட் பைட் கோட். ஓகேங்களா? ஜேவிஎம் கன்வெர்ட்ஸ் திஸ் டு மிஷின் கோட். அதான் எழுதியிருக்கேன். ஜாவானா ஜேவிஎம்னா என்னென்னா ஜாவா விர்ச்சுவல் மிஷின். இதுவும் வந்து இட் இஸ் ஆல்சோ ஏ ஃபங்க்ஷன் தான். ஜாவாவில் என்ன நடக்குது, நமக்கு பைட் கோட் கிடைக்குது. ஓகேங்களா? இந்த பைட் கோடை ஜேவிஎம் தான் வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணுதுன்னா மிஷின் கோட். அதாவது இங்கே இருக்குல்லைங்க .java ஃபைல், இதை வந்து டாட் கிளாஸ் ஃபைலாக மாற்றுறோட வேலை வந்து கம்பைலரோட வேலை. இந்த பைட் கோடை மிஷின் கோடாக மாற்றக்கூடிய வேலை யாருதுன்னா இந்த ஜேவிஎம், ஜாவா விர்ச்சுவல் மிஷினோட வேலை. அதை தான் நான் அங்கே சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஜாவா இஸ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் பட் ஜேவிஎம் இஸ் பிளாட்ஃபார்ம் டிபெண்ட். அதாவது ஜாவா தான் வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட், ஆனால் ஜேவிஎம் ஜாவா விர்ச்சுவல் மிஷின் வந்து பிளாட்ஃபார்ம் டிபெண்ட். ஓகேங்களா? அது ஜேவிஎம் வந்து ஒரு டவுன்லோடிங் ஃபைல் தான். நெக்ஸ்ட் வந்து ஆர்கிடெக்சர் ஆஃப் ஜாவாவை பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் பார்த்தது வந்து ஒரு ஃப்ளோ மாதிரி பார்த்துருக்கோம். இந்த மாதிரி சோர்ஸ் கோடு வரும், அதை கம்பைல் பண்ணால் டாட் கிளாஸ் ஃபைலாக கன்வெர்ட் ஆகுது. அந்த டாட் கிளாஸ் ஃபைலில் வந்து ஜேவிஎம் வந்து மிஷின் கோடாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்ட்டு. இப்போ என்ன இன்டெப்த்தாக பார்க்கலாம். இப்போ ஆர்கிடெக்சர் ஆஃப் ஜாவாவில் இந்த 4 எலமெண்ட்ஸ், இந்த 4 இதுதான் வந்து 4 பேர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு வச்சுக்கோங்களேன். ஜேடிகே வந்து நம்ம டவுன்லோட் பண்ணும்போதே அந்த ஜேடிகே 21 சம்திங் அந்த மாதிரி நீங்கள் ஜேடிகே வந்து நம்ம பார்த்துருப்போம். அதாவது ஜாவா டெவலப்மெண்ட் கிட். நெக்ஸ்ட் வந்து JRE,
ஜேஆர்இனா ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். ஜேவிஎம் நம்ம பார்த்தோம். ஜேவிஎம் எதுக்கு யூஸ் ஆகுது? டாட் கிளாஸ் ஃபைலை மிஷின் கோடாக மாற்றுறதுக்கு தான் ஜேவிஎம் யூஸ் ஆகுது, அதாவது ஜாவா விர்ச்சுவல் மிஷின். தென் வந்து ஜேஐடி. ஜேஐடினா என்னென்னா ஜஸ்ட் இன் டைம். ஓகேங்களா, நாம் நெக்ஸ்ட்டு ஆர்கிடெக்சர் பார்க்கலாம் டயக்ராம் வைஸு. ஃபஸ்ட்டு வந்து இது ஃபுல்லாக கம்போஸ் ஆனது. வெளியே இருக்க லேயர் வந்து என்னென்னா ஜேடிகே, அதாவது இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து ஜேடிகேங்க. ஜேடிகேல என்னென்னலாம் இருக்குன்னா இந்த ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட் ப்ளஸ் அது இல்லாமல் ஒரு டெவலப்மெண்ட் டூல்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட்டில் என்ன இருக்குன்னா இந்த ஜேவிஎம் ப்ளஸ் லைப்ரரி கிளாஸஸ்லாம் இருக்குது. தென் வந்து ஜேவிஎம் ஜாவா விர்ச்சுவல் மிஷின் இருக்குது. தென் வந்து ஜேஐடி அதாவது ஜஸ்ட் இன் டைம் அது வந்து இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஜேடிகேனா என்னென்னு பார்ப்போம். இங்கெல்லாம் நான் நோட்ஸ் போட்டு இங்கே கொஞ்சம் கிறுக்கி வச்சுட்டேன், அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஜாவா டெவலப்மெண்ட் கிட்னா என்னென்னா, ஜாவா டெவலப்மெண்ட் கிட் என்ன பண்ணுன்னா இட் ப்ரொவைட்ஸ் என்விரான்மெண்ட் டு டெவலப் அண்ட் ரன் தி ஜாவா ப்ரோக்ராம். இது வந்து நம்ம ஒரு சோர்ஸ் கோடை எழுதியும், அதாவது சோர்ஸ் கோடை எழுதி அதை ரன் பண்ணுறதுக்கு ஒரு என்விரான்மெண்ட் இருக்குது இல்லைங்க, அதை ப்ரொவைட் பண்ணுறதுன்னா யாருன்னா ஜேடிகே தான் ப்ரொவைட் பண்ணுது. ஓகேங்களா, இட் இஸ் எ பேக்கேஜ் தட் இன்க்ளூட்ஸ். இது வந்து ஒரு பேக்கேஜ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு ஃபோல்டர் மாதிரி தான். ஓகேங்களா, இந்த அதில் வந்து நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பேக்கேஜ்னால் அதுக்குள்ளே நிறையா ஃபைல்ஸு, நிறைய ஃபோல்டர்ஸு, நிறைய விஷயங்கள் இருக்கும், நிறைய திங்ஸ் இருக்கிறது கண்டெய்னர் மாதிரி. இப்போது இதில் வந்து என்ன இருக்குன்னா டெவலப்மெண்ட் டூல்ஸ் இருக்குது. இந்த டெவலப்மெண்ட் டூல்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா டு ப்ரொவைட் அன் என்விரான்மெண்ட் டு டெவலப் ஏ ப்ரோக்ராம். அதாவது நம்ம ப்ரோக்ராமை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு என்விரான்மெண்ட் கொடுக்கறது தான் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டெவலப்மெண்ட் டூல்ஸ் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஜேஆர்இ இருக்குன்னு பார்த்தோமா. ஜேஆர்இனா என்ன? ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? இங்கே ரன் டைம்னு இருக்குது. அப்போ டு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராம், அதாவது நம்ம ப்ரோக்ராமை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தான் இது யூஸ் ஆகுது, ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். தென் வந்து கம்பைலர். இந்த கம்பைலர் தான் வந்து ஜாவா சி. இங்கே வந்து நம்ம ஜாவா சின்னு சொல்கிறோம். அது வந்து என்ன பண்ணும், நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு, சோர்ஸ் கோடை வந்து டாட் கிளாஸ் ஃபைலாக வந்து கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்து கம்பைலரோட வேலை. தென் வந்து அர்ச்சிவர்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம், அதாவது டாட் ஜார் ஃபைலாக வந்து இதாகும். நெக்ஸ்ட் வந்து டாக்ஸ் ஜென்ரேட்டர், அதாவது டாக்குமெண்ட் ஜென்ரேட்டர். இது வந்து என்னென்னா ஜாவா டாக் அப்படின்னு சொல்லி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இன்டர்பிரட்டர் அல்லது லோடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் தான் வந்து இந்த ஜேடிகேல வந்து இருக்குது. ஓகேங்களா, தென் வந்து ஜேஆர்இனா என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதாவது ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட்னா இது ஒரு இன்ஸ்டலேஷன் பேக்கேஜ். இது வந்து என்ன பண்ணுன்னா ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு என்விரான்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ணுறது தான் ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். ஒன்லி ரன் தி ப்ரோக்ராம். ஓகேங்களா, இட் இஸ் அன் இன்ஸ்டலேஷன் பேக்கேஜ் தட் ப்ரொவைட்ஸ் என்விரான்மெண்ட் டு ஒன்லி ரன் தி ப்ரோக்ராம். ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு மட்டும் என்விரான்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறது தான் யாருன்னா ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். ஓகேங்களா, ஆனால் ஜேடிகே வந்து அந்த ப்ரோக்ராம் டெவலப் பண்ணுறதுக்கும் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் ரெண்டு சேர்த்து ஜேடிகே. ஸ்பெசிஃபிக்காக ரன் பண்ணுறதுக்கு எதுனா ஜேஆர்இ. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இந்த ஜேஆர்இயில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்ப்போம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் டிப்ளாய்மெண்ட் டெக்னாலஜிஸ், யூசர் இன்டர்ஃபேஸ் டூல் கிட்ஸ், இன்டகிரேஷன் லைப்ரரிஸ், பேஸ் லைப்ரரிஸ், தென் வந்து ஜேவிஎம். ஓகேங்களா, இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. மெயின் வந்து இதில் இந்த ஜேவிஎம் தான் பார்ப்போம். ஓகேங்களா, இப்போது ஆஃப்டர் வி கெட் த டாட் கிளாஸ் ஃபைல் தி நெக்ஸ்ட் திங் ஹேப்பன் அட் ரன் டைம். அதாவது இப்போ நம்ம டாட் கிளாஸ் ஃபைல் வந்து கிடைச்சாட்டி நெக்ஸ்ட்டு ரன் டைமில் வந்து என்ன நடக்கும். இப்போ டாட் கிளாஸ் ஃபைல் வரைக்கும் வந்து கம்பைல் டைமில் முடிஞ்சிடும். ஓகேங்களா, அது கம்பைலரோட வேலை. நெக்ஸ்ட்டு ரன் டைமில் என்ன நடக்கும் அப்படின்றது தான் இங்கே எழுதியிருக்கேன். கிளாஸ் லோடர் லோட்ஸ் ஆல் கிளாஸஸ் நீடட் டு எக்ஸிக்யூட் தி ப்ரோக்ராம். கிளாஸ் லோடர்னு ஒன்று இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அதாவது நம்ம இங்கே ஜேடிகேயில் பார்த்தோமா, இங்கே ஒரு லோடர் இருக்கா, அந்த லோடரோட வேலை தான் நம்ம சொல்கிறோம். அதாவது கிளாஸ் லோடர் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு ப்ரோக்ராமுக்கு தேவையான கிளாஸஸ் எல்லாத்தையும் வந்து லோட் பண்ணிடும். ஓகேங்களா, அதான் வந்து கிளாஸ் லோடரோட வேலை. தென் வந்து ஜேவிஎம் சென்ஸ் கோட் டு பைட் கோட் வெரிஃபையர் டு செக் தி ஃபார்மேட் ஆஃப் கோட். இது வந்து பைட் கோட் வெரிஃபையர்ன்றது ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி வச்சுக்கோங்க. ஜேவிஎம் வந்து என்ன பண்ணுன்னா நம்ம அது ஜென்ரேட் பண்ண கோடை வந்து பைட் கோட் வெரிஃபையர் கொடுத்து அந்த ஃபார்மேட் ஆஃப் கோட் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணும். ஓகேங்களா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் போகலாம். இப்போது இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது ஒரு ஃப்ளோ மாதிரி பார்த்துக்கோங்க. கம்பைல் டைமில் என்ன நடக்குதுன்னா டாட் ஜாவா ஃபைல் இருக்குது, அது வந்து என்ன பண்ணும், கம்பைல் ஆகுது. அந்த ஜாவா சி தான் கம்பைலர். ஓகேங்களா, இது கம்பைல் பண்ணி டாட் கிளாஸ் ஃபைலாக வந்து ஜென்ரேட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து இதோட கம்பைல் டைமோடு முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்து ரன் டைம் பார்க்குறோம். ரன் டைமில் என்ன பார்த்தோம், இங்கே பார்த்தோம்ல நம்ம, அதாவது என்னென்னா கம்பைல் முடிஞ்சாட்டி ரன் டைமில் கிளாஸ் லோடர் இருக்குது,
அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு தேவையான எல்லா கிளாஸஸையும் லோட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ஜேவிஎம் வந்து அந்த கோடெல்லாம் வந்து பைட் கோட் வெரிஃபையருக்கு சென்ட் பண்ணி ஃபார்மெட்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதே தான் இங்கேயும் இருக்கும். ஓகேங்களா, இங்கே ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். ரன் டைமில் கிளாஸ் லோடர் போகும். கிளாஸ் லோடர் என்ன பண்ணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதாவது அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கான தேவையான கிளாஸஸ் எல்லாத்தையுமே வந்து லோட் பண்ணும். அதான் வந்து கிளாஸ் லோடரோட வேலை. பைட் கோட் வெரிஃபையர் என்ன பண்ணுன்னா ஜேவிஎம் வந்து கொடுக்கும். இந்த கோடெல்லாம் கொடுத்து இதெல்லாம் இதோட ஃபார்மேட்லாம் கரெக்டாக இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லி பைட் கோட் வெரிஃபையர்ட்டு கொடுக்கும். பைட் கோட் வெரிஃபையர் வந்து செக் பண்ணி சொல்லும். தென் தி இன்டர்பிரட்டர் வந்து நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தா என்ன, இன்டர்பிரட்டர் எப்படி வந்து ஒர்க் ஆகும், லைன் பை லைன் வந்து இன்டர்பிரட் பண்ணி மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லி பார்த்துருக்கோம். இப்போது ஒரு சோர்ஸ் கோடில் ஒரு எவ்வளோ மெத்தட்ஸ் வேணால் எழுதலாம். ஆனால் ஒரு மெத்தடே வந்து மறுபடியும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மறுபடியும் இன்டர்பிரட் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கு பதிலாக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜேஐடி ஜஸ்ட் இன் டைம் வந்து யூஸ் பண்ணுறோம். இது புரியும்னு நினைக்கிறேன். இன்னொரு டைம் சொல்கிறேன், கவனிங்க. இப்போ ஒரு மெத்தட் வந்து மெனி டைம்ஸ் வந்து கால் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய டைம் வந்து அந்த மெத்தடை கால் பண்ணுறோன்னா அது வந்து என்ன பண்ணுன்னா மறுபடியும் இன்டர்பிரட் ஆகிட்டே இருக்கும். அது வந்து எக்ஸிக்யூஷன் டைம் வந்து ஸ்லோ ஆகும். ஏன்னா வந்து அந்த மெத்தடுக்கான இப்போ ஒரு மெத்தடை வந்து கால் பண்ணுறோன்னா அந்த மெத்தடுக்கான மிஷின் கோடு தான் வந்து அந்த மெத்தடை மறுபடியும் நம்ம கால் பண்ணும்போதும் அதுக்கான மிஷின் கோட் வந்து சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா ரெண்டுமே சேம் மெத்தட். ஓகேங்களா, இப்போ வந்து பவிதி கோட் ஹீலர்னு எழுதியிருக்கோன்னா இப்போ இது ஒரு மெத்தட்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது மிஷின் கோட் ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா, ஒரு மிஷின் கோட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, சம்திங் 0s 1s அந்த மாதிரி. மறுபடியும் நான் பவிதி கோட் ஹீலர்னு சொல்லி நான் மறுபடியும் கால் பண்ணும்போது நான் மறுபடியும் வந்து இன்டர்பிரட் பண்ணணுமா? தேவையில்லை. ஏன்னா வந்து ஏற்கனவே அந்த மெத்தடை வந்து நான் கால் பண்ணி அதுக்கான மிஷின் கோடு வந்து ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, இந்த மாதிரி அந்த இன்டர்பிரட் மறுபடியும் அந்த இன்டர்பிரட் ஆகாமல் இருக்கிறத தான் யார் பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட் இன் டைம் வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதாவது ஃபங்க்ஷன் ரிப்பிட்டேஷன் ஆகாமல் இருக்கிறது தான் வந்து ஜஸ்ட் இன் டைமோட வேலை. அதாவது தோஸ் மெத்தட்ஸ் தட் ஆர் ரிப்பீட்டட் ஜஸ்ட் இன் டைம் ப்ரொவைட்ஸ் டைரக்ட் மிஷின் கோட், ஸோ ரீஇன்டர்பிரிட்டேஷன் இஸ் நாட் ரெக்வயர்ட். ஓகேங்களா, இது புரியும்னு நினைக்கிறேன். அதாவது எந்தெந்த மெத்தடெல்லாம் நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே ஆகிட்டு இருக்கோ அதுக்கு வந்து ஜஸ்ட் இன் டைம் வந்து டைரக்ட் மிஷின் கோடை வந்து கொடுத்துரும். இன்டர்பிரிட் பண்ணாமே டேரெக்டாக அதுக்கு இதான்ப்போ உன்னோட மிஷின் கோட் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துரும். அப்போ ரீஇன்டர்பிரிட்டேஷன் வந்து தேவையில்லை, அங்கே வந்து நாட் ரெக்வயர்ட். ஓகேங்களா, இதனால் என்ன ஆகும்னா ஃபாஸ்ட் டைம் எக்ஸிக்யூஷன் டைம் வந்து ஃபாஸ்ட் ஆகும். ஓகேங்களா, அதாவது இது எதுக்கு பண்ணுறோன்னா மேக்ஸ் எக்ஸிக்யூஷன் ஃபாஸ்ட்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஹவு ஜேவிஎம் ஒர்க்ஸ். இப்போ வந்து ஜாவா விர்ச்சுவல் மிஷின் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கிளாஸ் லோடர் நம்ம முன்ன சொன்ன மாதிரியே தான். இப்போ லோடிங் தான் ஃபஸ்ட்டு வேலை. இந்த லோடிங்கில் என்ன நடக்கும், ரீட்ஸ் கிளாஸ் டாட் ஃபைல் அண்ட் ஜென்ரேட்ஸ் பைனரி டேட்டா. இங்கே டேட்டா இருக்கும், அது கொஞ்சம் க்ராப் பண்ணும்போது கட் ஆயிடுச்சு. இங்கே வந்து டேட்டா. ஓகேங்களா, அதாவது லோடிங் வந்து என்ன பண்ணுது, டாட் கிளாஸ் ஃபைலை வந்து ரீட் பண்ணி பைனரி டேட்டா வந்து ஜென்ரேட் பண்ணுது. அதாவது பைனரி டேட்டானா ஒன்றும் இல்லைங்க, மிஷின் கோடு தான். பைனரினா என்னங்க, 0s and 1s தான். அதை தான் வந்து பைனரி டேட்டான்னு எழுதியிருக்கேன். இது மிஷின் கோடுன்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேங்களா, an object of this classes is created in heap. இப்போ இதுக்கு இந்த டாட் கிளாஸ் ஃபைலில் அதாவது இந்த பைனரி கோட் இருக்கு இல்லைங்க, அதுக்கான ஆப்ஜெக்ட் வந்து எங்கே க்ரியேட் ஆகும்னா ஹீப்பில் தான் க்ரியேட் ஆகும். இந்த ஹீப்னா என்ன, ஸ்டாக்னா என்னன்னு சொல்லி நம்ம டே 2 அதாவது மெமரி மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்துருப்போம். 2 டைப்ஸ் இருக்குது. என்ன சொன்னோம், ஸ்டாக் மெமரியில் வேரியபிள் ஸ்டோர் ஆகும், ஆப்ஜெக்ட் எல்லாம் எங்கே ஸ்டோர் ஆகும், ஹீப் மெமரியில். அதே தான் இந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் வந்து எங்கே ஸ்டோர் ஆகுது, ஹீப் மெமரியில் ஸ்டோர் ஆகுது. ஓகேங்களா, தென் வந்து லிங்கிங்கில் வந்து என்ன நடக்குதுன்னா, அதாவது நம்ம அந்த பைட் கோட் வெரிஃபையர் பார்த்தோம்ல, அந்த மாதிரி ஜேவிஎம் வெரிஃபைஸ் தி டாட் கிளாஸ் ஃபைல். அதாவது ஜேவிஎம் வந்து டாட் கிளாஸ் ஃபைலை வந்து வெரிஃபை பண்ணும். ஓகேங்களா, வெயிட் பண்ணுங்கப்பா, மாறி போயிடுச்சு. அலோகேட்ஸ் மெமரி ஃபார் கிளாஸ் வேரியபிள்ஸ் அண்ட் டிஃபால்ட் வேரியபிள்ஸ் வேல்யூஸ். அதாவது இந்த லிங்கிங் அப்போ தான் என்ன நடக்கும்னா இந்த கிளாஸில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ்க்கும் இல்லை டிஃபால்ட் வேரியபிள்ஸ் வேல்யூஸ் எல்லாத்துக்கும் மெமரி வந்து அலோகேட் ஆகும். எப்போது, இந்த லிங்கிங்கில் தான். இந்த லிங்கிங் ப்ராசஸ் நடக்கும்போது தான் மெமரி வந்து வேரியபிள்ஸ்க்கெல்லாம் வந்து அலோகேட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ரீப்ளேஸ் சிம்பாலிக் ரெஃபரன்சஸ் ஃப்ரம் தி
டைப் வித் டைரக்ட் ரெஃபரன்சஸ். அதாவது ஏதாச்சும் ரெஃபரன்ஸ் வேரியபிள் ஏதாச்சும் ரெஃபர் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அதுக்கு வந்து டைரக்ட் ரெஃபரன்ஸ் வந்து கொடுக்கறது வந்து இந்த லிங்கிங்கில் தான் நடக்கும். ஓகேங்களா? இப்போ A = 5 B = Aன்னு கொடுத்தோம்னா இப்போ பியும் வந்து ஏ அதாவது 5 பாயிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அதெல்லாம் வந்து இந்த லிங்கிங்கில் தான் நடக்குது. ஓகேங்களா? புரிஞ்சுதா லோடிங்னா என்ன, லிங்கிங்னா என்னன்ட்டு. நெக்ஸ்ட் வந்து இனிஷியலைசேஷன், எப்படி வந்து ப்ரோக்ராம் வந்து இனிஷியலைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆல் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் ஆர் அசைன்ட் வித் தேர் வேல்யூஸ் டிஃபைன்ட் இன் தி கோட் அண்ட் ஸ்டாட்டிக் பிளாக். அதாவது எல்லா ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸும் அந்த கோடில் வந்து நம்ம அசைன் பண்ணியிருப்போம், அதாவது அந்த ஸ்டாட்டிக் பிளாக்ல அசைன் பண்ணியிருப்போம். ஸ்டாட்டிக் வேரியபிள்னா ஒன்றும் இல்லைங்க. ஸ்டாட்டிக்னா என்னென்னா தட் டு நாட் டிபெண்ட் ஆன் தி ஆப்ஜெக்ட். ஸ்டாட்டிக் வேரியபிள் வந்து ஆப்ஜெக்டை டிபெண்ட் பண்ணி இருக்காது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ ஸ்டாட்டிக்னா என்னென்னா, இப்போ நாம்பளாம் வந்து என்ன கிளாஸில் வந்து பிலாங் ஆகும்னா ஹியூமன் கிளாஸில் பிலாங் ஆகும். அந்த ஹியூமன் கிளாஸில் நான் ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? பவி தி கோட் ஹீலர் வந்து ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ எனக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து என்னை கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னை வந்து எங்கள் அம்மா கூப்பிட்டாங்கன்னா நான் இருக்கணும், எனக்குன்னு சொல்லி ஒரு வேரியபிள் இருக்கணும். ஆமாவா? அந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணணும். அதுவே இப்போ கிளாஸ் ஹியூமனில் மொத்தம் வேர்ல்டோட பாப்புலேஷன் என்னப்பா, ஹியூமன் பாப்புலேஷன் என்னன்னு சொல்லி கேட்கும்போது ஆப்ஜெக்ட் தேவைப்படுவாங்களா? இப்போ என்னை பொறுத்தா வந்து ஒருத்தர் பொறுத்து வந்து பாப்புலேஷன் வந்து இருக்க போகிறதில்ல. அதாவது ஹியூமன் பாப்புலேஷன்றது வந்து 7 பில்லியன் சம்திங். அந்த மாதிரி ஆப்ஜெக்டே தேவையில்லாமல் ஒரு வேரியபிள் கிரியேட் ஆகுது. அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து ஸ்டாட்டிக். ஓகேங்களா? ஸ்டாட்டிக் வேரியபிள் தட் டு நாட் டிபெண்ட் ஆன் தி ஆப்ஜெக்டை டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதுதான் வந்து என்னதுன்னா ஸ்டாட்டிக் வேரியபிள். உங்களுக்கு அந்த பாப்புலேஷன் இது புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஜேவிஎம் கண்டெய்ன்ஸ் தி ஸ்டாக் அண்ட் ஹீப் மெமரி அலோகேஷன். எல்லாமே 2 மெமரி அலோகேஷன் தாங்க. ஒன்று ஸ்டாக்கு, ஹீப். இது வந்து செகண்ட் வீடியோலேயே பார்த்துருப்போம் மெமரி மேனேஜ்மெண்ட்டில். அதுதான் சொல்கிறாங்க. ஜேவிஎம் வந்து 2 மெமரி அலோகேஷன் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாக்கு, ஹீப் அப்படின்ட்டு. இப்போது லாஸ்ட்டாக ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி பார்க்குறோம், ஒரு ரீகேப் மாதிரி. ஜாவா சோர்ஸ் கோட் இருக்குது, அது வந்து ஜேடிகே ஜாவா டெவலப்மெண்ட் கிட். இதில் வந்து கொடுத்து இது வந்து பைட் கோட் கன்வெர்ட் ஆகி இந்த பைட் கோட் வந்து ஜேவிஎம்மில் கொடுத்து இந்த ஜேவிஎம் கூட என்ன இருக்குது ப்ளஸ் ஹார்ட்வேர் இருக்கும். கடைசியாக இந்த ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட்டில் போய் ரன் ஆகுதுங்க. ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஒரு ரீகேப் மாதிரி சொல்லிடலாமா? என்ன நடக்குது? .java ஃபைல் இருக்குது. இதான் வந்து நம்மளோட சோர்ஸ் கோட். இது வந்து ஜாவா சி அதாவது கம்பைலர் யூஸ் பண்ணி என்டையர் ஃபைலையும் .class ஃபைலை அதாவது பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணுறோம். தென் வந்து இன்டர்பிரட்டர், அதாவது இந்த இடத்துல ஜேவிஎம் வரும். ஓகேங்களா? ஜேவிஎம் வந்து லைன் பை லைன் வந்து இது பண்ணி மிஷின் கோடாக வந்து கன்வெர்ட் பண்ணுது. ஓகேங்களா? இதான் வந்து சோர்ஸ் கோடு. பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்னு ஏன் சொல்கிறோம்? இந்த கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நமக்கு இன்டர்வியூஸில் கூட வந்து இந்த கொஷின் வந்து ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய கொஷின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இன்னொருக்கா சொல்கிறேன், C++ வந்து கம்பைல் பண்ணும்போது .exe அதாவது எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலை வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ C++, பைத்தான் இதெல்லாம் வந்து பிளாட்ஃபார்ம் டிபெண்ட். ஆனால் ஜாவா வந்து என்னென்னா .class ஃபைலை ஜென்ரேட் பண்ணுது. அந்த .class ஃபைல் அதாவது அந்த பைட் கோட் வந்து எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயும் ரன் ஆகும். அதனால தான் ஜாவாவை பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லணும். இன்னொரு கொஷின் எப்படி கேட்கலான்னா, ஜேவிஎம் வந்து பிளாட்ஃபார்ம் டிபெண்ட்டாக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த இடத்துல நம்ம கன்ஃபியூஷன் ஆகும். ஜாவா வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் சொல்கிறதுக்கு காரணமே யாருன்னா இந்த ஜேவிஎம் ஜாவா விர்ச்சுவல் மிஷினால தான் ஜாவாவே பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். அப்போ இந்த ஜேவிஎம் வந்து பிளாட்ஃபார்ம் டிபெண்ட்டாக கேட்டால் பிளாட்ஃபார்ம் டிபெண்ட். ஏன்னா இது ஒரு டவுன்லோடிங் ஃபைல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஆர்கிடெக்சர் ஆஃப் ஜாவாவில் 4 பார்த்தோம். ஜேடிகே, ஜேஆர்இ, ஜேவிஎம், தென் வந்து ஜேஐடி. ஜேடிகே என்ன பண்ணுச்சு சொல்லுங்கள்? ஜாவா டெவலப்மெண்ட் கிட் வந்து ஒரு ப்ரோக்ராமை டெவலப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான என்விரான்மெண்ட் கொடுக்கறது தான் வந்து ஜேடிகே. இந்த ஜேடிகேக்குள்ளே தான் இதெல்லாமே இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட்டில் என்ன பண்ணுன்னா, ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு என்விரான்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய வேலை தான் யாரோட வேலை? ஜேஆர்இ. தென் ஜேவிஎம் என்ன பண்ணும்? ஆனால் அந்த பைட் கோட் எல்லாத்தையும் மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணுறது தான் வேலை. அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் லிங்கிங் அதெல்லாம் வந்து பார்த்தோம்ல, பைட் கோட் வெரிஃபையரில் கொடுத்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி கொடுப்பா. அந்த வேலை எல்லாத்தையும் எது பண்ணுன்னா ஜேவிஎம் பண்ணும். ஜஸ்ட் இன் டைம் ஜேஐடியோட வேலை என்னென்னா,
இப்போ ஒரு மெத்தட் வந்து எகெயின் அண்ட் எகெயின் வந்து நம்ம கால் பண்ணுறோன்னா அதுக்கு மறுபடியும் இன்டர்பிரட் பண்ணிட்டு இருக்காம டேரெக்டாக வந்து அதோட மிஷின் கோடை வந்து கொடுக்கறது தான் வந்து ஜேஐடியோட வேலை. ஓகேங்களா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதில் வந்து நம்ம ஜாவா இன்ஸ்டலேஷன், அதாவது ஜேடிகே இன்ஸ்டலேஷனும் தென் வந்து ஃபஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். அதில் வந்து நிறையா நமக்கே தெரியாத விஷயம் நிறையா இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை வந்து ஆனில் வச்சுக்கோங்க. ஏன்னா டெய்லி வந்து கண்டிப்பாக வீடியோ ஒரு வீடியோ வச்சு வரும். வீக்லி வந்து 5 வீடியோஸ் போடலான்னு சொல்லி ஒரு பிளானில் இருக்கேன். பார்ப்போம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதை பொறுத்து தான். எனக்கு கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். எல்லாமே வந்து இன்டெப்த்தில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்த கான்செப்ட் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போது நீங்கள் வந்து பார்க்கும்போது இவ்வளோதான், இதுதான்டா வேலை, இவ்வளோதானா அப்படின்னு சொல்லி ஈஸியாக இருக்கும். ஆனால் வந்து ஒரு 1 or 2 months கழித்து நம்ம எடுத்து பார்க்கும்போது அதெல்லாம் மறந்துடும். டச்லேயே இருந்தால் நோ ப்ராப்ளம். பட் வந்து என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, வேறு ஏதாச்சும் நெக்ஸ்ட்டு செஷன்லேருந்து நம்ம ஜாவா ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ண பார்த்துக்கலாம். அப்போ வந்து பிபிடி மாதிரிலாம் இருக்காது, ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் மாதிரி தான் இருக்கும். நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணி காட்டுறது, இங்கே என்ன நடக்குது அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து கவலைப்படாதீங்க, ரொம்ப போர் அடிக்குது பிபிடி வந்து பார்த்துட்ருக்க அப்படின்றனால. இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 வீடியோ வந்து இன்ட்ரோ அப்படின்றனால தான் இப்படி இருக்குது. ஓகேங்களா, ஓகே. நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெஃபர் பண்ணுங்கள். நீங்கள் க்ரோ ஆகுற மாதிரி, நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணிக்கிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டும். ஓகேங்களா, கண்டிப்பாக இதெல்லாம் வந்து இன்டர்வியூஸில் வந்து யூஸ் ஆகும். தயவு செஞ்சு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எல்லாம் டெஃபினேஷன் மாதிரி இதுனா இது அவ்வளோதான் அந்த மாதிரி படிக்காதீங்க. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, ஒரு இது படிச்சிங்கன்னா கூட. இப்போ வந்து ஸ்டாக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ ஸ்டாக்னா வந்து தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ வந்து ஸ்டாக்னா என்ன இருக்கும், ஸ்டாக் வந்து ஒரு லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். இதில் வந்து ஒரு பாயிண்டர் தான் இருக்கும். தென் வந்து புஷ் பாப் நடக்கும். இந்த மாதிரி நம்ம பேசிக்காக தான் படிச்சுட்ருப்போம். அது வந்து ஒரு விஷயமே கிடையாதுங்க. அந்த ஸ்டாக்குள்ளே என்ன நடக்குது அந்த மாதிரி தான் சொல்லி நீங்கள் படிக்கணும். ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு கான்செப்டும் நீங்கள் படிக்கும்போது தயவு செஞ்சு இன்டெப்த் படிங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி தான் நம்ம வீடியோஸ் கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக நீங்கள் வந்து பேசிக்கில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. ஓகேங்களா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.